என்ன கொஞ்சம் உள்ள கூப்பிடக்கூடாதா? பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. படிச்சது யூனிவர்சிட்டி காலேஜ்ல தானே? நீங்க எம்ஏ சோசியாலஜி ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்புறம் ஜேர்னலிசத்துல கோல்ட் மெடல். பேரு பாலகோபால். கஷ்டம், இந்த பாலுவுக்கு மரியாதை சுத்தமா தெரியல. இனியாவது நான் உள்ள வரலாம்ல? நான் இங்க இருக்கேன். நான் உள்ள வரதுக்கு கதவு திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரு யார் நீ? இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நேத்து ராத்திரி தானே நீங்க என்ன டிராப் பண்ணீங்க. நான் ரோசி, ரோசி சாமியல். குழப்பாதீங்க, கவலைப்படாதீங்க. பாலுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு பாலுவ நல்லா தெரியும். அதை எப்படி சொல்றது? நான் சூரியனை பாக்குறேன், ஆனா உலகம் முழுக்க ஒளி வீசிட்டு இருக்கிற சூரியன் என்ன பாக்குமா? அன்னைக்கு நாம சந்திச்சிருக்கணும், பட் விதி அனுமதிக்கல. ஒருவேளை நாம இப்படிதான் சந்திக்கணும்னு தெய்வத்தோட நிர்பந்தமோ இல்ல பாலு? It is strange, unbelievable. கதையில நான் படிச்சிருக்கேனே தவிர என் வாழ்க்கையில ஏற்பட்ட முதல் அனுபவம் இதான். என்னால இது ஜீர்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. எல்லாம் விதியோட விளையாட்டு. நானும் என் காதலும் சத்தியமானது. மரணத்தால கூட நம்மளை பிரிக்க முடியாத உண்மை. பாலுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதலுக்கு முடிவே இல்லை. உண்மையில உங்களை தேடி அலையாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். கடைசியில தெரிஞ்சது என்னோட சொந்த ஊருக்கு தான் வரீங்கன்னு. இனி நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். அது அது எப்படி முடியும்? முடியும், நீங்க பாருங்களேன். நாளையில இருந்து நான் இங்க உங்களோடயே இருக்க போறேன். நாம அடிச்சு தூள் கலக்கலாம். ஒரு ஆத்மாவோட ஏக்கம் இல்லையா பாலு? தெரியுது, ஆனா நான் மட்டும் இங்க இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சது. அவங்களை எல்லாம் ஏமாத்தி நான் வெளியில துரத்திடுறேன். என்னோட கையில என்னென்ன விதைகள் இருக்குன்னு தெரியுமா? பட் ஒரு கண்டிஷன், பாலு என் கூடவே இருக்கணும். இங்க நாம மட்டும் போதும். குட் நைட். கொஞ்ச நாள் அவனுக்கு எப்படிதான் சூறாவளி காத்து ஜாஸ்தியா இருக்கு. வாங்க உள்ள போலாம். எல்லாரும் சீக்கிரம் வாங்க உள்ள போலாம். ஐயோ கரெக்ட் போச்சு. கரெக்ட் போயிடுச்சு. வீட்டுல இருந்து காமராஜ்ல இருந்து ஒரே நடக்குதான். வண்டி ஸ்டார்ட் ஆகல, டயர் பஞ்சர் ஆச்சு, பெட்ரோல் தீர்ந்துச்சு, ஒரு பஸ் வந்து உடைஞ்சிருச்சு. வேடிக்கை பக்கமா போய் விளக்கேத்துங்க. எல்லாரும் உள்ள போயிருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ரோசி, உனக்கு என்ன வேணும்? அவ வந்துட்டல்ல என்ன தோக்கடிக்கிறதுக்கு? ரோசி, இல்ல
அவ கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். ரோசி, நீ ஒரு ஆத்மா. உன்னை நீ புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, நான் உன்னை எப்பவுமே காதலிச்சதில்லை. தெரியும், நீங்க எப்பவும் என்ன காதலிக்கல. இனி எப்பவும் நீங்க காதலிக்க முடியாது. ஆனா நான் ஒரு ஆளை மட்டும்தான் இந்த உலகத்துல காதலிச்சிருக்கேன். அது நீங்க தான். ரோசி, நான் ஒரு மனுஷன். ஆனா நீ ஒரு ஆத்மா. சரிதான், நீங்க இருக்கிற உலகத்துல ஒரு ஆத்மாவுக்கு இடம் இல்ல. ஆனா ஒரு ஆத்மாவான ஏன் உலகத்துக்குள்ள நீங்க வரலாம். மனுஷனும் ஆத்மாவும் தானே ஒன்னா சேரக்கூடாது. ஆத்மாவும் ஒன்னா சேரலாமே. எனக்கு உங்களோட ஆத்மாவே போதும். ரோசி, வேண்டாம். வேணும், எனக்கு வேணும். அதுக்கு தடையா இருக்கிறது அவளா இருந்தா அவளையே நான் கொல்லுவேன். போலாம். ரோசி, இந்த பாலகோபால உயிர் காதலிச்சு செத்து போன ரோசி. உனக்கு முன்னாடியே நான் மனசால கல்யாணம் பண்ணிக்கிட்டவளாக்கும். எங்களோட சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கைக்குள்ள நீ எதுக்கு வந்த? நிறைய கனவு கண்டவங்க நாங்க. ஆனா நீ அதை புடுங்க பாக்குற. செத்த குழியில போன வெளியில வந்து நான் விட்டு தர மாட்டேன். ரோசி, நீ ஒரு ஆத்மாங்கிற மரணத்தை என்கிட்ட பேசிட்டு இருக்க. சரி, ஆனா ஆத்மாவுக்கு ஒரு மனசு இருக்கு. வாழ்நாள் பூராவும் உங்களுக்காகவே வாழ்ந்த மனசு. அந்த மனசுக்கு அமைதி கிடைக்கணும்னா நீங்க எனக்கு சொந்தமாகணும். இதை எனக்கு விட்டு கொடுத்து இல்லனா உடனே சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிருக்கேன். ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நடக்கும். இங்க வச்சு இந்த நிமிஷமே என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. எந்த சக்தியாலையும் என்னை தடுக்க முடியாது. ரோசி, சொல்றது கேளு. வேண்டாம், பண்ணுங்க. எனக்கு இவ வேணும், இவ உயிர் வேணும். தேவைப்பட்டா எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்க என்னால முடியும். ஆனா எனக்கு வேண்டியது இவ உயிர் மட்டும்தான். இவ செத்தாதான் நீங்க எனக்கு கிடைப்பீங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி,